வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்பின் வீல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துகிட்டு காம்போஸ் எடுத்துகிட்டு ரவுண்டு நான் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு செஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக அப்டேட்ஸாக வரும். நீங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த ரவுண்ட் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு 4 பீசஸ் கட் பண்ணிவிட்டு அந்த 4 பீசஸையும் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆரோ ஷேப்பில் பெருசாக நல்லா பெருசாக. ஸோ நாளையும் ஒட்டிக்கலாம். ஒன்று வந்து சின்னதாக பண்ணிட்டேன், பட் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒட்டுனதுக்கப்புறமா நம்மளோட ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரவுண்டோட நடுவில் வந்து பேம்பூ ஸ்டிக் வச்சுட்டு ஹோல் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து ஒரு இது இருக்கிறது தான் அந்த குட்டி கார்ட்போர்ட் பீஸு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஆரோ மாதிரி செஞ்சு வச்சோம் இல்லையா, அது ஃபெவிபாண்ட் போட்டு அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஸ்பின் வீலோட பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட பேஸ் குட்டி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ ஓகேவா, இந்த மாதிரி நான் வந்து பேம்பூ ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஸ்டிக் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த பேம்பூ ஸ்டிக் தேவையான மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு ஆரோ மார்க் மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரவுண்டை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம், கலர் பேப்பர்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ரவுண்டில் வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து கலர் பேப்பர் ஒட்டிக்கிறேன். நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டாமல் அப்படியே கூட செய்யலாம். பட் நான் வந்து ஸ்பின் வீல் மாதிரியே அப்படியே செய்யணுன்னால நான் வந்து கலர் பேப்பரெல்லாம் நான் ஒட்டிட்டேன். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒட்டினதுக்கப்புறமா எனக்கு வந்து அது வெளியே வர மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் பண்ணுறது காட்டுவேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டோன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நான் சும்மா கையில் வச்சு உங்களுக்கு சுற்றி காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிக் பண்ணி நம்ம சுற்றுறப்ப லைட்டாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அப்போ தான் வந்து ஒரு பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஆரோ மார்க்கை வந்து நான் ஒட்டியிருப்பேன். ஸோ உங்கள்கிட்ட அந்த மாதிரி பீட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது வந்து உள்ளே ஸ்டிக் பண்ணால் அது நிற்கலையா, அதனால பேம்பு ஸ்டிக் வச்சுட்டு ஹோல் போட்டுட்டு அதை வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டேன். நான் காம்போஸ்ட் வச்சு தான் ஹோல் போட்டேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக. ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் க்ளூ போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுட்டேன். ஸோ நான் வந்து சும்மா வந்து ஒட்டியிருந்தேன் ஹோல் போடாமல். அப்போ வந்து நல்லாவே கரெக்டாக ஸ்டிக் ஆகலை, வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால நான் வந்து ஹோல்ஸ் போட்டு நல்லா இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு மேலே வந்து ஆரோ மார்க் வந்து வைக்கணும். ஆரோ மார்க் இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு எது வேணால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பின்னாடி நான் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப சூப்பரான இது வந்து ரெடி ஆகிடுச்சு, ஸ்பின் வீலு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எழுதிக்கலாம், எது வேணால் எழுதிட்டு நீங்கள் வந்து சேலஞ்சஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். பாய், see you in the next video. எனக்கு இந்த ஸ்பின் வீல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் திருப்பி விளையாண்டே இருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய், see you in the next video.